ஆசீர்வதித்தரும்படியாக தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கிருபையே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் பிரியப்படுவீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், எப்போது எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் வலது பக்கத்திலே எங்களுக்கு நிழலாக இருக்கிறவர், தாயை போல தந்தையை போல எங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. எங்களுடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவரே, ஆண்டவரே, பரலோகத்தில் தேவதூதர்கள் உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது மனிதர்களாகிய பாவிகளாகிய எங்களுடைய ஆராதனையில் நீர் பிரியப்படுகிறவராக இருக்கிறீரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை துதிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த மனப்பக்குவத்தை, ஏக்கத்தை, வாஞ்சையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் விடுதலையோடு உம்மை பாடி ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. விடுதலையோடு உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் ஆட்கொள்ளட்டும்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரத்திலும் எங்களோடு நீங்கள் பேசுங்க. மனிதர்கள் அல்ல, ஆராதனை நடத்துகிறவர்கள் அல்ல, வார்த்தையை தருகிறவர்கள் அல்ல. ஆவியானவரே, நீர் எங்கள் சபைக்கு ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ உங்கள் இருதயத்தின் ஆண்டவரே வார்த்தைகளை எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா. ஆராதனையிலும் வசனத்தை தியானிக்கிற நேரங்களிலோ எங்களுடைய இருதயங்களை திறந்தருளுங்க. வசனத்துக்கு எங்களை பக்குவப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஜீவ பலியாக எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். வர தடைப்பட்டவர்களை விரைவாக அழைத்து வருவீராக. இதோ நாங்கள் இணைந்து ஒரே குரலாக, ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு, ஒரே ஆவியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்தாக மகிழும். எல்லா காரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு
மீட்டு கொண்ட நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியார் என் நாவு நிறைந்து இருப்பதாமே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், ஆமே, நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நாளெல்லாம் உம்மை துதிக்கிறோம், நம்பிக்கையோடு துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிக்கிறோம். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீங்க தான்ப்பா எங்க எதிர்காலம். ஆமே, நீர்தானே நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். கரங்களை தட்டி சொல்லுவோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க கிருபை தாங்க. உங்க சமூகத்துல காத்திருக்க கிருபை தாங்க. தேவையானது ஒன்றே, உங்க சமூகத்திலே நாங்க அமர்ந்திருக்கணும்பா. ஆமே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து
அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். நம்முடைய உள்ளங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். சூழ்ந்திருக்கின்றீர். ஆமே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றை அறிந்திருக்கிறார். நடந்தாலும் படுத்தாலும், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவனா? நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். சங்கீதம் 139 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் அறிந்திருக்கிறார் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நமக்கு தெரியும். எல்லாவற்றையும்னா எதெல்லாம் சொல்லுங்க, எதெல்லாம் ஜெகன சொல்லுங்க. நம்ம இருதயத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறார். வேற எதெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார்? நம்முடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வேற நம்முடைய இக்கட்டுகளை அறிந்திருக்கிறார். அதைத்தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வேற வேற எதுவுமே இல்லையா உங்களை பற்றி ஆண்டவர் தெரிஞ்சது? நம்ம இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார். இருதயத்தில் என்னத்தெல்லாம் அறிஞ்சிருக்கிறார்? நம்ம ஏக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கண்ணீர். நம்முடைய கண்ணீரை யார் அறிஞ்சிருக்கிறார்? அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய கண்ணீரெல்லாம் எங்கே இருக்குது? துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதா தான் அர்த்தம். நம்முடைய கண்ணீரை நம்ம கணவர் அறிஞ்சிருக்கிறாரோ இல்லையோ, அதை அப்படி மாற்றியும் சொல்லிக்கோங்க. உங்கள் மனைவி அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, யார் அறிஞ்சிருக்கிறார்? எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், நம்ம இருதயத்தின் பாரங்கள், சுமைகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு பல நாளாக பலவீனமாக இருக்கிறேன். ஒன்றும் மறந்துடாதீங்க, உங்கள் பலவீனத்தை யார் அறிந்திருக்கிறார்? ஆமென். இப்போ கேட்டால் கூட கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காவது காய்ச்சல்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுற எல்லாருக்கும் என்னதான்? ஃபீவர் தான். அதனால ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்கள் பெட்டில் ஃபீவர்னால படுத்திருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிஞ்சிருக்க தான் சொல்லுது. படுத்தாலும் நடந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இருந்தாலும் சரி, பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய்
அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அவரை பார்த்து சொல்லுவோமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கண்ணோக்கி பார்க்கிற பேர் லகாயிரோயி, என்னை காப்பவரே. அவர் யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, 1000 நாவுகள் போதாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமை நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். பல நேரங்களில் நிறைய வயதானவர்கள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, வயது ஆக ஆக என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம். யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே நம்ம முக்கியமாக தெரியல, யாருமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் மறந்துடாதீங்க, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சொல்லுவோமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறார். எல்லாமே அறிந்திருக்கின்றீர். உங்க இருதயத்துல பல நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கிறது. He knows everything. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தேடி சொல்லுவோமா? முழு பலத்தோடு நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். இயேசு ராஜா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, 11 மாதம் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரை. 11 மாதம் நம்மளை தூக்கி சென்றாரா? துன்பத்தின் பாதையில் நடந்த எங்களை தூக்கி எடுத்தீரே, உங்க வலக்கரத்தால தூக்கி எடுத்தீரே. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா, அதிசயம் செய்தீரே. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம், அதனால உமக்கு நன்றி. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். கூப்பிட்ட நாளில்
நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். தந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறோம், முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம், முழு ஆத்மாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, ஆமென். இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று 11 மாதம் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லி அத்தனை சொல்ல நாவுகள் போதாது, சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையாமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இசையா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆமென். ஆராதனை அப்பா, 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 உங்களுக்கு ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்கு அப்பா, அப்பா, உங்களுக்கு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்திலே நாங்க அமர்ந்திருக்கணும். உம்மை துதித்து அவருடைய சமூகத்துல துதித்து துதித்து எல்லா துயரங்களையும் நாங்க மறந்திருக்கிறோம் அப்பா. உம்மை துதித்து துதிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உங்க நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்புகிற தேவன். உம்மை துதித்து எல்லா துயர மறந்திருப்பே. உம்மை துதித்து எல்லா துயர மறந்திருப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை ஆவியானவரே துதித்து துதித்து உம்மை ஆராதித்து ஆராதித்து அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மை ஆராதித்து உயர்த்தி உயர்த்தி உங்க கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், உங்க பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே எங்க பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவன், எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்.
ஆவியானவரே, உங்க சமூகத்துல நாங்க அமர்ந்திருக்கிறோம்ப்பா. இன்றோடு 11 மாதங்களை முடித்திருக்கிறோம். நாளை புதிய மாதத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே, எத்தனையோ துன்பத்தின் பாதைகள், எத்தனையோ பலவீனங்கள், எல்லாவற்றிலும் உங்க கரம் எங்களோடு இருந்தது. உங்க கரம் எங்களை வழி நடத்தியது. 11 மாதத்தை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திராத எத்தனையோ திருப்பங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள். யோபுவை போல ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் நீ தந்ததுக்கும் நன்றி, நீ எடுத்துக்கொண்ட காரியங்களுக்காகவும் நன்றி. இவை எல்லாவற்றிலும் யோபு ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அவன் இருதையெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்தியது. ஆண்டவரே, இந்த 11 மாதத்தின் 11வது மாதத்தின் கடைசி நாளில் நிற்கிறோம். இந்த 11 மாதம் நீர் செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து நீர் நடத்தியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தால் எங்கள் இருதயங்கள் நிறையட்டும். ஆண்டவரே, உம்மை துதித்து மகிழ்ந்தீரோம், எல்லா துயரம் மறந்தீருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்தீருப்பே. ஆமாப்பா, எல்லா துயரம் மறந்தீருப்பே. ஏன்னா அவர்தான் நமக்கு பலன். வசனம் சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் இல்லாதப்ப அவருடைய பலன் இருக்கிறது நமக்கு பெரியது இல்லை. நம்ம பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு தருகிறார் பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நம்ம பலவீனத்தில், எங்க பலவீனத்தில் உங்க பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவர், நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், எங்க குடும்பத்தை வழி நடத்தி செல்லுகிற ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீர், வழிகாட்டியாக இருக்கிறீர், எங்களுக்கு துணையாளராக இருக்கிறீர், எங்கள் மனவாளனாக இருக்கிறீர். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரே நமக்கு எல்லாவுமா இருக்கிறார், எல்லாவுமா இருக்கிறார். காரணம், அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் தெரிந்தவர். அதனால அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் நமக்கு எல்லாம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே சொல்லுவோமா, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என்னோரை விடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என்னோரை விடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு அப்பா, அப்பா, உங்களுக்கு உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நேரத்தில்
நிரப்போட்டு ஆண்டவரே எல்லா துயரம் உம்முடைய சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும். உங்க நித்திய மகிழ்ச்சி எங்களை நிரப்பட்டும். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா துதிக்க துதிக்க கட்டுகள் எல்லாம் உடையட்டும். துதிக்க துதிக்க பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்துல அப்பா உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். உங்க சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே உங்க பாதத்துல இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்க பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் நாங்க முத்தம் செய்யணும் ஆண்டவரே. ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்க பிரசன்னத்துல காத்திருந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உங்க திருச்சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஜீவ பலியாக, பரிசுத்த ஜீவ பலியாக எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய சிந்தையும் எங்களுடைய மனதையும் முழுவதுமாய் உங்க திருச்சமூகத்தில் படைக்கிறோம். நீங்க எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.